இந்த காலத்துல நமது முன்னோர்கள் எல்லா பலன்களையும் பாடல்களாத்தான் பாடி வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஜாதகம் இப்ப இன்னைக்கு மாதிரி நோட்டு போட்டு எழுதுறதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது போல நோட்டு போட்டு ஜாதக கட்டம் மாதிரி போட்டு எழுத மாட்டாங்க. ஆனா இந்த பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால தாமிர செப்பேடுகள்னு சொல்லுவாங்க, அதுல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கும் முன்னால இப்ப அந்த ஓலை சுவடின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சுவடிகள்ல எழுதியிருப்பாங்க. அதுக்கும் முன்னால கல்வெட்டுக்கள்ல எழுதி வச்சாங்க. கோவில்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாடல்களா பாடித்தான் பலன்களை சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த கட்டங்கள் போட்டு எழுதுறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. இப்ப அதாவது வராகி மிரர் இயற்றிய இந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம்னு இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. அது வராகி மிரர் காலத்துக்கு பின்னால வந்தது. ஆரியப்பட்டாதான் இப்போ ஒரு 1000 வருஷத்துக்குள்ளர நமது ஜோதிட முறைய இப்ப இருக்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சாரு. அதை திருக்கணிதம்னு இப்ப ரீசெண்டா 1947 காஞ்சி சங்கராச்சாரியாரு பஞ்சாங்க சதஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல எல்லா ஜோதிடர்களும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, இந்த ஜோதிட முறையில இந்த கிரகங்களுக்கு வித்தியாசம்ன்றது ஒரு 17.5 நாளிகையோ என்னமோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதைத்தான் திருக்கணிதம் அப்படின்னு கொண்டாந்தாங்க. அது எதனால அந்த மாதிரி மாறுச்சுன்னு சொன்னா, நம்ம டைம் ஜோன் மாறுது. அதாவது இப்ப இருக்கிற ஆங்கில கடிகார முறை இருக்கு இல்லையா, அது முன்னொரு காலத்துல நாளிகை கணக்குல இருந்தது. இப்ப ஏஎம் பிஎம் அப்படின்னு டைம் ஜோன்ல இருக்கு. அந்த மாதிரி டைம் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த டைம் ஜோனை வச்சு இப்போ உதாரணமா நமக்கும் இந்த லண்டன் பக்கத்துல இந்த கிரீன்விச் அப்படின்னு ஒரு டைம் ஜோன் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுல இருந்து உலகத்துல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் படி, அந்த பூமியினுடைய சுழற்சி கணக்குப்படி அங்க சரியா 12 மணி கிரீன்விச்ல இருக்கும்போது நமக்கு இங்க 5:30 மணியா இருக்கும். அதாவது அதுல இருந்து 5:30 மணி நேரம் கூடுதலா இருக்கும். கிழக்கு பக்கமா இருந்தோம்னா அதுக்கு ஒரு டைம் வித்தியாசமா இருக்கும், 5:30 மணி நேரம். மேற்க இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி டைமை வகுத்து வச்சிருக்காங்க. இது சுதேசி மணின்னு சொல்றோம். இது வார் டைம்ல 2 தடவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிகண்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு வித்தியாசத்தின் பிரகாரம் நேரடியாக இந்த டிகிரி சுத்தமா கணக்கிடப்பட்ட அந்த கிரக அந்த நிலைகள் கொஞ்சம் வேறுபடத்தான் செய்யும். பழைய பஞ்சாங்கத்துக்கும் இப்ப இருக்கிற பஞ்சாங்க முறைக்கும் 1000 வருஷமா வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நீங்க சாதாரணமா பழைய பஞ்சாங்க புத்தகம் வாங்கினீங்கன்னா கூட கிட்டத்தட்ட என்னுடைய 1935 இருந்து 30 பஞ்சாங்கம் இருக்கு. 15 வருஷம் இந்த செட்டா வச்சிருப்பாங்க. அதுலயே பார்த்தாலே அதுல பாகை எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால எப்படி அந்த விஷயங்களை குறிப்பிட்டாங்க என்னன்னு தெரியல. நிறைய வரலாற்றுல அழிஞ்சிருக்கு. நம்மளா ஒரு இதுல கிடைச்சது அதுல கிடைச்சதுன்னு பொதுமக்கள்கிட்ட சொல்ற விஷயங்கள் தான். ஆனா ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள் தஞ்சை சரஸ்வதி மஹால்ல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஓலைச்சுவடிகள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கு. நமது புராண இதிகாசங்கள் இது போன்ற இந்த பஞ்சாங்க முறைகள் இதெல்லாம் கூட அங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால அது ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கருத்து அப்படின்னு என்னட்ட கேட்டீங்கன்னா, நான் திருக்கணித முறையில தான் கணிக்கிறேன். ஒரு ஜாதகத்தை
பொதுவாகவே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல கணிக்கக்கூடிய முறைகள் எல்லாமே திருக்கணித முறையில தான் கணிக்கப்படுகிறது. பலன் சொல்லும் முறை மாறல. அது அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். இப்ப பலன் சொல்லும் முறைன்னு எடுத்துக்கிட்டா சில விஷயங்கள் இப்ப புதுசா புகுத்தப்பட்ட இப்போ யுரேனஸ், நெப்டியூனு, ஃபா இந்த மாதிரி கிரகங்களுக்கான அந்த காரகத்துவம், அதனுடைய பலாபலன்கள் அதில் மாறுபடுது. அது மாதிரி கேரள முறையில் மாந்தி, அதுக்கான முழு தரவுகள் நம்மகிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்கு. மாந்தி பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒன்றும் ஜோதிடத்துல பலன் சொல்றதுனால தப்பிதம் வரப்போறது இல்லை. ஒருத்தரோட வாக்கு கணக்கு தப்பாவே இருந்தாலும் அவர் சொல்ற வாக்கு தப்பாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. கணக்கு தப்புனாலும் வாக்கு தப்பாதுன்றதுதான் ஜோசியக்காரனுடைய ஒரு பெரிய ஒரு கிரேஸ். அவருக்கு இருக்கிற ஒரு, அது என்ன சொல்றது, அது திறமைன்னு சொல்ல முடியாது, இறைவனுடைய கொடுப்பினை. ஒருத்தர் கணிச்சு எல்லாம் பார்த்து ரொம்ப கிளியர் கட்டா இந்த காலகட்டத்தில் இது நடக்கும்னு சொல்லியிருப்பாரு, அது நடக்காம கூட போகலாம். ஆனா இன்னொருத்தர் ஜாதகமே இல்லாம சொல்லுவாரு, அவர் சொன்னது பழிச்சிடும் அந்த டைம்ல.